அனைவருக்கும் வணக்கம். ஆன்மீக பாதையில் செல்வதால் நமக்குள் ஏற்படும் மாற்றங்கள் மற்றும் பலருக்கும் ஏற்படும் மாற்றங்கள் என்னென்ன என்பதை இப்பொழுது பார்க்கலாம். ஆன்மீக பாதையில் சென்றால் எல்லா விஷயத்தையும் நேர்மறையாக அணுகலாம். முதலில் ஆன்மீகம் என்றால் என்ன? எண்ணம், சொல், செயல் இவை மூன்றும் ஒன்றையே குறித்தால் அதற்கு பெயர்தான் ஆன்மீகம். விழிப்புடன் இருத்தல், தவம், தியானம், க்ஷணத்தில் இருப்பது என்று புரிந்து கொண்டேன். எனவே ஆன்மீகம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் மிகவும் முக்கியமான ஒன்றாக அமைகிறது. நமது வாழ்க்கையே தியான முறையில் வாழ்ந்தால் நாம் 100% நமது வாழ்க்கையை வாழ்ந்ததற்கு சமம். இல்லையெனில் விழிப்பு நிலையில் வாழாத ஒவ்வொரு நொடியையும் இறந்து விட்டதற்கு சமமாகிறது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். Thank you.